பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, இந்த காலைவேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அதுவும் கர்த்தருடைய வேத வார்த்தை எடுத்து உங்களை இருக்கிற சந்தோஷம் இருக்கும் பாருங்க. ஆஹா, சோத்திரம். அது ஆதாரம், அது ஜீவன். எந்த ஒரு மனுஷி அந்த நாளை துவங்குவதற்கு முன்பதாக தேவ சமூகத்திலே இருந்து ஆரம்பிக்கிறாங்களோ, அதுவும் கர்த்தருடைய வேத வார்த்தை எடுக்கிறாங்களோ, அது ஜீவன், அது ஔஷதம், அது ஆதாரம், அது வாழ்வு. இன்னைக்கு ஆகவே தான் இந்த காலவெளியிலே அந்த வார்த்தை எடுப்போம். கர்த்தர் நம்மளை அலங்கரிப்பார். என் கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? எல்லாரும் வாயை திறந்து எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, சோத்திரம். நன்றி நன்றி ரச்சா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு ஜீவன் சுகத்தை கொடுத்து இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. துதிக்கு பாத்திரு, மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமையென்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரு, மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமையென்றும் ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அவர் பெரியவர், அவர் கர்த்தர், மீட்பர். அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் ராஜரிகம் பண்ணுவார். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தடுமாறி போயிருக்கிறீங்களா? பயம், நெருக்கம், நெருடல். அவர் அற்புதம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஓ நன்றி. எல்லாம் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் உண்மையே நம்புவேன் என்று சொல்லுங்க. அவர் உங்களை வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஆமென், ஆமென். அற்புதம் செய்கிறவர் நம்மத்தில் இருக்கிறார். சங்கீதம் 16 அத்தியாயம் 8 ஆதாரமாக எடுப்போம். என்ன அற்புதமாய் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசுத்தத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. 3 காரியம் இந்த வசனத்துக்குள்ள இந்த சங்கீதக்காரர் எடுக்கிற அற்புதமான ஒரு ஸ்டாண்டை இன்னைக்கு நமக்கு அவசியம். நம்ம அப்படி தான் செய்யணும். இன்னைக்கு காலையில் அப்படி செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். அவர் சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும், அப்பதைக்கு இல்லை, தேவனா இல்லை, எப்பொழுதும். அப்போ இது என்ன காமிக்குது? எ லைஃப் ஆஃப் ஃபோக்கஸ். கிறிஸ்தவ ஜீவியம் அல்லது விசுவாச ஜீவியம் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் இதை எப்படி சொன்னாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். அது என்ன நோக்கம்னா, கர்த்தர் தான் உன் நோக்கம். உன் ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் தான் நோக்கம், உன் சுகத்துக்கும் கர்த்தர் தான் நோக்கம், உன்னுடைய முன்னேற்றத்திற்கும், உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்கும், உன்னுடைய பிள்ளைகளுடைய நல் வாழ்க்கைக்கும், வெற்றியின் ஜீவியத்துக்கும், சமாதானத்துக்கும் என்ன காரியம்? உன் நோக்கத்தில் முதலாவது கர்த்தரவை. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகும். நல்லா விளங்குங்க, புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு நோக்கம் அப்படி மாறிடுது. எனக்கு அது வேணும், இது வேணும், செழிப்பு வேணும், இது வேணும், இது இருந்தால் போதும். ஆனால் அந்த சங்கீதக்காரர் சொல்லி கொடுக்குறாரு, என் நோக்கமே என் கர்த்தர்ன்றாரு. ஏன்னா அவருக்குள்ள என் ஆசீர்வாதம் இருக்கு, அவருக்குள்ள என்னுடைய ப்ரொவிஷன் இருக்கு. இதுதான் உண்மை, இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், இதுதான் தேவ அறிவு, இதுதான் சீக்ரெட்டு. 2வது என்ன சொல்றாரு? அவர் என் வலது பரிசுத்தத்தில் இருக்கிறபடினாலே
ரெண்டாவது இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, த லைஃப் ஆஃப் பிரசன்ஸ். ஜீவியம்னு சொன்னால் அதில் கடவுளுடைய பிரசனம் இருக்கணும். அதுதான் ஜீவியம், அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், அதான் விசுவாச ஜீவியம். இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் எப்போ என் வலது பக்கத்தில் இருக்கிறான்றார். அப்போ கவனிங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகம் இல்லாமல் போல, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு இருதயம், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை வைத்து செய்கிறார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் சமூகம் இல்லைன்னா எங்களை கூட்டிகிட்டு போகாதீங்கன்றாரு மோசே. அவருடைய சமூகம் இருந்தால் தான் அங்கே ஸ்டெப்பே எடுக்கிறாங்க. அதுபோல் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை தேவ சமூகம் வழி நடத்தினது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? கிறிஸ்தவ ஜீவியம்னா ஏனதானன் வாழ்கிற ஜீவியம் இல்லை இல்லையா? அவரை நம்ம எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போகும்போது தான் வெற்றி. அவருடைய பிரசனம் உங்கள் ஜீவியத்தில் இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும், உங்கள் தீர்மானத்தில் இருக்கணும், திட்டத்தில் இருக்கணும். அங்கே தான் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். கடைசியாக மூன்றாவது, நான் அசைக்கப்படுவதில்லை. த லைஃப் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. கிறிஸ்தவ ஜீவன்றது என்னன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டாண்டர்டு, அவுட்ஸ்டாண்டிங்கு. அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஸ்டெபிலிட்டி, இன்ஸ்டெபிலிட்டி இல்லை, ஸ்டெபிலிட்டி. ஐ ஷால் நாட் பி மூவ்டு. அங்கேயும் இங்கேயும் மாறிக்கிட்டு இருக்காதீங்க. என்னடா இப்படி ஆகிட்டு நான் அதை பண்ணுவோமா? ஒரு ஸ்டெபிலிட்டி. லைஃப்னா ஸ்டெபிலிட்டி. என்ன ஸ்டெபிலிட்டி? யார் அதுக்கு ஸ்டெபிலிட்டிக்கு காரணம்? கர்த்தர் தான் காரணம். நீ இயேசுவை நம்பணும்னா, இயேசுவை விசுவாசத்தனா, நீ ஸ்டெபிலிட்டியாக இருப்ப. உன் கால் நிலைவரமாக இருக்கும். கரெக்டாக தீர்மானம் எடுப்ப, கரெக்டாக பேசுவ, கரெக்டாக செய்வ. இந்த 3 காரியத்தை மறக்காதீங்க. இன்னைக்கு இந்த 3 காரியத்தில் அர்ப்பணிங்க. இந்த வசனம் அதை தான் சொல்லுது. நாமும் அப்படி தீர்மானம் எடுப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் விரும்பத்தக்க வாழ்வு வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.